Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development-க்கான building blocks பார்த்தீங்கன்னா CSS, HTML, JS. HTML hypertext markup language content-ஓட layout and structure decide பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் content-ஓட appearance எப்படி இருக்கணும், presentation எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது வந்து CSS. அதனுடைய functionality decide பண்ணுறது வந்து JSங்கிற JavaScript. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் Cascading ஸ்டைல் ஷீட்ஸ் அதாவது CSSல சிம்பிள் செலக்டர்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். CSS consists of rules. இந்த CSSல you have a selector and a declaration. செலக்டர்ங்கிறது என்னென்னா எந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ that will be the selector. Declaration consists of property and value. எந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டெக்ளரேஷன். உதாரணத்துக்கு P கர்லி பிரேசஸ்குள்ளே கலர் கோலன் ஹேஷ் FF0000 செமிகோலன் கொடுத்துருக்கோம். P இஸ் த செலக்டர், தட் மீன்ஸ் இட் இஸ் த எலிமெண்ட், HTML எலிமெண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். அதனோட ப்ராப்பர்ட்டி கலருங்கிற ப்ராப்பர்ட்டியை, அதாவது ஃபோர்க்ரவுண்ட் இந்த ஃபாண்ட்டோட கலர் தான் வந்து கலர். அது எப்படி இருக்கணும்னா ஹேஷ் FF0000. இது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து ஹெக்ஸா டெசிமலில் ரெட்டு ப்ளூ க்ரீன். இப்போ ப்ளூ க்ரீன் வந்து ரெண்டுமே வந்து 00 கொடுத்துருக்கோம். இந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ தெர் ஆர் 5 different categories of CSS selector. Simple selectors, அதாவது எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் நேம், ஐடி ஆர் கிளாஸ், இதை வச்சு செலக்ட் பண்ணுறது வந்து சிம்பிள் செலக்டர்ஸ். அதே இந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு சொல்கிறது காம்பினேட்டர் செலக்டர்ஸ். கால்டு சூடோ கிளாஸ். இது என்னென்னா எலிமெண்ட்டோட சர்டன் ஸ்டேட்டு, அதாவது ஆங்கர் டேக் இருக்குது, அதனோட ஹாவர் பண்ணுறது இல்லை விசிட்டட், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ சூடோ கிளாஸ் செலக்டர். அதே போல் ஒரு எலிமெண்ட்டோட ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்டைலை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ். ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம ஸ்டைல் கொடுக்குறோம் அப்படின்னா வி காட் அ ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ். இப்போ இந்த 4 கடைசியில் இருக்கிற 4ஐயும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சிம்பிள் செலக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் செலக்டர்ஸில் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 4-5 சொல்லலாம். என்ன எலிமெண்ட் செலக்டர்ஸ், ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் கொடுக்குறது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லைங்களா, P அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து எலிமெண்ட் செலக்டர்ஸ். தென் யூ கேன் யூஸ் த ஐடி ஆட்ரிபியூட் ஆஃப் அன் HTML எலிமெண்ட். அது வந்து வி கால் இட் அஸ் அன் ஐடி செலக்டர். அதே போல் வி கேன் ஸ்பெசிஃபை அ கிளாஸ் அண்ட் யூஸ் த கிளாஸ் அஸ் அ ஆட்ரிபியூட் ஆஃப் HTML எலிமெண்ட். தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அ யூனிவர்சல் செலக்டர். அது பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் கார்ட் கேரக்டர் ஸ்டாரை வச்சு you can define a style, and the style will be applicable to all the elements on the page. Group selector, same style definitions இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது எலிமெண்ட் செலக்டர். பார்த்திங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, பாடி, H1, H2, EM, P அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே யூ கேன் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. பாருங்கள், பேராகிராஃப் டேக்குக்கு டெக்ஸ்ட் அலைன், கலர் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் அலைன் நான் சென்டர்னு வச்சுருக்கேன், கலர் வந்து ரெட்டுன்னு இருக்குது. தென் ஐடி செலக்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங் ஃபார் ஒன்லி அ ஃபியூ எலிமெண்ட்ஸ். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஹேஷ் ஃபாலோட் பை த ஐடி ஆஃப் த எலிமெண்ட். அண்ட் தென் இந்த ஐடியை தான் நம்ம HTMLோட ஆட்ரிபியூட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம we can use this ID attribute for only one element. That means the ID of an element is unique within a page. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹேஷ் para1 அப்படிங்கிற ஒரு ஐடி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஐடிக்கு நான் வந்து 2 ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலான்னா பேராகிராஃப் டேக்கில் ஐடி இஸ் ஈக்குவல் டு para1, இந்த ஹேஷ்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஐடி ஆட்ரிபியூட் ஆஃப் திஸ் எலிமெண்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணும்போது வாட் எவர் ஸ்டைல் வி ஹவ் ஸ்பெசிஃபைட் வில் பி அப்ளிகபிள் டு திஸ் P டேக். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஐடி ஸ்பெசிஃபை பண்ணலை, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் வந்து will not be applicable to this one. This paragraph is not affected by the style. பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு மட்டும் கலரு, டெக்ஸ்ட் அலைன், சென்டர். இது வந்து நம்ம ஹாஃபாக பிரிச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல, பட் இது சென்டராக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த பேராகிராஃப் இஸ் நாட் அஃபெக்டட் பை த ஸ்டைல். யூஷுவல் டிஃபால்ட் கலரில் இங்கே வந்திருக்கு. அண்ட் லெஃப்ட் அலைன்டு. பேராகிராஃப் டேக் கூட ஹேஷ் pair1, pair2, pair3
அதாவது ID selectors can be used along with the element. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ID is equal to pair 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பேராகிராஃப் மட்டும் ரெட் கலரில் ஆகும். அடுத்து இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில், இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வரும். ID selectors can also be elementless. ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் தான் pair 1 கொடுத்துக்குறோம் நம்ம. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஐடியை நம்ம எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா H1 ID is equal to pair 1 அப்படின்னு கூட கொடுக்கலாம், இல்லை H2 கூட கொடுக்கலாம். பட் ஆனால் ரெண்டுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா திஸ் ஐடி ஆட்ரிபியூட் மஸ்ட் பி யூனிக். அப்போ ஒரு பேஜில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் இது அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி இது எக்ஸாம்பிளில் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் pair 1, pair 2, pair 3 ஒன்லி வித் த P எலிமெண்ட். யூ cannot யூஸ் இட் வித் த H1 or H2. கிளாஸ் செலக்டர், கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா டாட் ஃபாலோட் பை த கிளாஸ் நேம் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் சேம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இந்த கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இதுவும் ஒரு ஆட்ரிபியூட் தான். H1 கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ரெட். அப்போ இந்த H1 மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் ஸ்டைலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அண்ட் தென் P கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ரெட்னா இந்த பேராகிராஃபும் ரெட் ஜார்ஜியா ஃபாண்ட்டில் பிரிண்ட் ஆகும். இந்த கிளாஸை ஆட்ரிபியூட்டை எவ்வளோ எலிமெண்ட்ஸ்க்கு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் ஐடி வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. சப்போஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்டென்ட் எவ்ரி பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கலி, இது வந்து நம்ம HTML பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ ஃபார் CSS. P டெக்ஸ்ட் இன்டென்ட் :3EM, அதாவது அந்த பேராகிராஃபை நான் இன்டென்ட் பண்ணுறேன் நான். வாட் இஃப் ஐ வாண்ட் டு ஹாவ் நோ இன்டென்டேஷன்? அப்போ என்ன பண்ணலாம்? ஐ கேன் கிரியேட் ஒன் கிளாஸ் p.noindent அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இன்டென்ட் :0EM அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எல்லா பேராகிராஃபும் டெக்ஸ்ட் இன்டென்ட் இருக்கும். ஆனால் எந்த பேராகிராஃபில் ஆட்ரிபியூட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நோ இன்டென்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பேராகிராஃப் மட்டும் இன்டென்ஷன் இல்லாமல் வரும். பாருங்கள், இது வந்து 5EM இன்டென்ட்டோடு இருக்குது, இது வந்து இன்டென்டேஷன் இல்லாமல் இருக்குது, இது அகெயின் இன்டென்டேஷனோடு இருக்குது. ஸோ ஆல் P will have the indentation except for the P element which has got the class no indent. IDs are unique and can only be used once on a page. Classes can be used as many times as needed. அப்போ பார்த்திங்கன்னா #mainhead.name அப்படின்ற 2 CSS ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இந்த #mainhead ஒரே ஒரு எலிமெண்ட்டு கூட தான் அசோசியேட் பண்ணணும். ஆனால் அந்த நேமை I can associate it with any number of elements, provided I have to give class is equal to name. Then you have a universal selectors. Star is a universal selector. நம்ம ஸ்டார் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா it will be applicable for all the HTML elements. ஸ்டார் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. H1 P என்னென்னவோ கொடுத்துருக்கோம், ஐடி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இது அப்ளிகபிள். இன் அடிஷன் டு திஸ் ஸ்டைல் பேரா 1ல் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள். ஸோ ஹவு டு வி கோ ஃபார் குரூப்பிங் செலக்டர்ஸ்? இப்போ H1க்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் நான். இப்படி தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் H1 கலர் பிளாக், ஃபாண்ட் வெயிட் போல்டு, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். இப்போ பாருங்கள் H1 H2 P இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு எலிமெண்ட்ஸு, ஆனால் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேம் தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல இதே போல் கொடுத்துக்கலாம். பட் ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை அ கமா. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளிகபிள் ஆர் த ஸ்டைல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் திஸ் H1 H2 அண்ட் P. இது வந்து ஒரு சம்மரி தான். ஐடி செலக்டர் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் எங்கே யூஸ் பண்ணுமோ அந்த எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். அதே போல் யூ கேன் ஹேவ் அ கிளாஸ் செலக்டர், எப்படி .introன்னு கொடுக்கலாம். அதுவும் ஆட்ரிபியூட் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரோ. எலிமெண்ட் டாட் கிளாஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா p.intro. அப்போ இந்த கிளாஸை வி கேன் யூஸ் இட் ஒன்லி வித் த P எலிமெண்ட். தென் யூ ஹவ் காட் அ யூனிவர்சல் செலக்டர்ஸ். யூ ஹாவ் அ சிம்பிள் எலிமெண்ட் P, H1, H2, div. அதே போல் எலிமெண்ட் div, Pன்னு கொடுத்தோம்னா ஆல் த ஸ்டைல்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் போத் div அண்ட் P. இப்போ நம்ம எப்படி ஒரு HTML டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா இது 2 HTML ஃபைலு. நான் சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகிடும். ஆனால் இஃப் ஐ வாண்ட் டு மேக் சேஞ்சஸ் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ நோட்பேட் ஆர் நோட்பேட் ++ அந்த மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான்.
ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எய்தர் யூ கேன் கிவ் ஓப்பன் ஆர் நோட்பேட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா எடிட் வித் நோட்பேட் ++ ஆர் யூ கேன் ஆல்சோ கிவ் ஓப்பன் வித்தில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இட் கேன் பி ஓப்பன் இன் த ப்ரௌசர்ஸ், க்ரோமு, எக்ஸ்ப்ளோரர், எட்ஜு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் எடிட் வித் நோட்பேட் ++. இப்போ இது ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம முன்னே பார்த்தோம் இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. சப்போஸ் ஐ வாண்ட் டு கிவ் சம் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் ஸ்டைல் டேக். ஸோ இட் இஸ் இன் த ஹெட் செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் டேகு, இது வந்து எண்ட் டேகு. இப்போ நம்ம P எலிமெண்ட்டுக்கு ஐ எம் கிவிங் சம் ஸ்டைல்ஸ். ஸோ P curly braces கொடுத்துட்டு then I just give text align -align. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீவேர்டு ஈஸியாக வந்துடுது. you can just give center. it has to be terminated by a semicolon. color :red. இப்போ என்ன இருக்கும், P டேக்குக்கு மட்டும் ஐ ஹவ் ஸ்பெசிஃபைட் சம் ஸ்டைல்ஸ். அப்போ அந்த H1 H2க்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேவிங் இட். ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கலாம், ப்ரௌசரையும் எடிட்டரையும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், P டேக்குக்கு மட்டும் ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்படி ரீலோட் பண்ணிக்கலாம் நம்ம, ரெஃப்ரெஷ் ஆர் ரீலோட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த P டேக்கில் இருக்கிற மை ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும் சென்டர் அலைன் ஆகிருக்கு, கலர் வந்து ரெட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலையே நான் வந்து H1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, H1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். ஐம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இட். ஸோ P அண்ட் H1 போத் ஹேஸ் காட் தீஸ் ஸ்டைல்ஸ். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆகிருக்கு, கலர் வந்து ரெட் ஆகிருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் H1. திஸ் இஸ் a grouping. Then now I am giving a ID attribute. ஸோ #para1 அப்படின்னு ஒரு ஐடி செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நான். அதுக்கு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஃபாண்ட் சைஸ் :200%. இது மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஐடியை எந்த ஆட்ரிபியூட் கூட நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆட்ரிபியூட்டுக்கு மட்டும் இந்த ஸ்டைல் அப்ளிகபிள் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா H2க்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ ID = விதின் கோட்ஸில் para1 க்ளோஸ் கோட். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். H2 ID வந்து para1ன்னு இருக்குது, ஃபாண்ட் சைஸ் மட்டும் பெருசாக இருக்குது. இப்போ இந்த ID = para1 இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து இந்த H2 வந்து எடுத்துகிட்டு ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் இன் P. ஆல்ரெடி P டேக்குக்கு சம் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இன் அடிஷன் ஐ எம் ஸ்பெசிஃபைங் த ஃபாண்ட் சைஸ் 200%. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் சைஸ்க்கு போயிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த P எலிமெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சைஸ் வந்து 200% ஆகிருக்கு. ஸோ பட் த ஐடி கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி ஒன் ஆஃப் த டேக்ஸ். ஒரு பேஜுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட்டு கூட தான் அசோசியேட் பண்ண முடியும். நவ் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை அ கிளாஸ். ஸோ ஹவு டு யூ ஸ்பெசிஃபை அ கிளாஸ்? .center. அதே தான் curly bracesக்குள்ளே கொடுக்குறோம். ஐ எம் யூஸிங் த சேம் திங், டெக்ஸ்ட் அலைன் :, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் as right, செமிகோலன், தென் ஐ சே கலர் :blue. இப்போ இது சென்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ரைட் அலைன் கொடுத்துருக்கோம். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் as right. ஐ ஹவ் ஸ்பெசிஃபைட் ஒன் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use it here. class = attribute நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விதின் கோட்ஸ்குள்ளே ரைட். இது மட்டும் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன் ஆகிருக்கு. இது வந்து ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன் ஆகிருக்கு. இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் வித் ரெட் கலர். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 200% கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ திஸ் P.right நம்ம என்ன பண்ணியிருக்கோம், H1 கூட அசோசியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் P-யோட. அப்போ என்ன ஆகும்னா ஐ கேனாட் யூஸ் இட் ஹியர். யூஸ் பண்ணாலும் இட் வில் நாட் ஹாவ் எனி மீனிங். இந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் class = இதை தூக்கி அப்படியே நான் இங்கே போட்டுக்கிறேன் நான். ஸோ சின்ஸ் ஐ ஹவ் காட் P.rightனு கொடுத்துருக்கிறதுனால திஸ் கிளாஸ் ஹேஸ் டு பி அசோசியேட்டட் ஒன்லி வித் த P எலிமெண்ட். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரிஜினல், ஏன்னா ஐடி அந்த para1 நம்ம எடுத்துட்டோம் நம்ம ஐடியை, அதனால் ஒரிஜினல் சைஸுக்கு போயிடுச்சு. அண்ட் தென் ரைட் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. இந்த இடத்துல ஈவன் தோ வி ஹவ் கிவன் இட் இஸ் ஃபார் H1, இது அப்ளிகபிள் இல்லை. இப்போ நவ் ஐ ஸ்பெசிஃபை another class .large, font size :300%. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாஸை எங்கே யூஸ் பண்ணலாம்னா எதிர் ஐ கேன் யூஸ் இட் வித் எனி ஒன் ஆஃப் திஸ். ஏன்னா இது வந்து ஸ்டாண்ட் அலோனாக தான் இருக்குது. அப்போ இந்த லார்ஜுங்கிற கிளாஸை ஐ கேன் யூஸ் இட் வித் H1 ஆர் H2 ஆர் P. ஸோ ஆல்ரெடி நான் வந்து
Pக்கு வந்து இன்னொரு கிளாஸ் கொடுத்துருக்குறேன், அது கூட ஐ எம் யூஸிங் லார்ஜ். தட் மீன்ஸ் the classes when be combined. இப்போ 2 கிளாஸ் இங்கே கொடுத்துருக்கோம் Pக்கு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகிடுது. ரைட் ஜஸ்டிஃபை வித் ப்ளூ கலர் அண்ட் த ஃபாண்ட் சைஸ் வந்து 300%. இப்போ நான் வந்து யூனிவர்சல் செலக்டர் கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும், எல்லாத்துக்குமே ஃபாண்ட் சைஸ் 200% இருக்கணும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Even though I have not specified the star anywhere, it is applicable for all the elements here. பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்குது. இப்போ லார்ஜ்னு கொடுத்துருக்கனால இது மட்டும் 300% போயிடுது, மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200% இருக்குது. ஸோ எந்த ரூல் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் டு த எலிமெண்ட் இருக்கோ தட் வில் பி அப்ளிகபிள். இப்போ இந்த இடத்துல நம்ம 300% கொடுத்துருக்கோம், பட் எல்லாத்துக்குமே 200% கொடுத்துருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் மோர் க்ளோசர் டு தட். த லார்ஜுங்கிறது மோர் க்ளோசர் டு திஸ், அதனால் த லார்ஜ் வில் பி அப்ளிகபிள் தேன் திஸ் 200%. நம்ம நிறைய செலக்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம இது வந்து சிம்பிள் எலிமெண்ட் செலக்டர். இந்த இடத்துல நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் para1 அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஐடி செலக்டர். திஸ் இஸ் அ கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர் we are associating it with the element. இதுவும் ஒரு கிளாஸ் தான். இந்த இடத்துல எந்த எலிமெண்ட்டும் நம்ம அசோசியேட் பண்ணலை, அதனால் எந்த எலிமெண்ட் கூடவும் இது நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் செலக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.